கல்வியாளர் காயத்ரி மேடம் இருக்காங்க. மேடம், இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் தான் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பேச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா, இதை வச்சு மத்திய அரசு அரசியல் பண்ணுது. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை, எஸ்எஸ்சியை கொடுக்க வேண்டிய நிதியை 2152 கோடியை கொடுக்காம காலதாமதம் தான் படுத்த முடியும், அறுதியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ரெண்டு பக்கமும் பார்க்கப்படுகிறது. முழுமையாக இதை வச்சு அரசியல் செய்கிறது யார்? உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நம்முடைய தாய்மொழியை சுவாசமாகவும் எல்லா மொழிகளையும் எல்லா மக்களையும் நேசமாகவும் நாம நினைக்கும் பொழுதுதான் நாம இணைந்து வளர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க கல்விக்கு எந்த அளவுக்கு அரசியல் இருக்கு அப்படிங்கிறது இந்த அரங்கத்துல ஒரு கல்வியாளரா என்னை அறிமுகப்படுத்திட்டு எத்தனாவதா நீங்க பேச வச்சீங்க அப்படிங்கறதுல இருந்தே இதுல எவ்வளவு பெரிய அரசியல் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லம்மா, இதுல எந்த அரசியலும் இல்ல. ஒரு ஆளுக்கு மாற்றி அடுத்து நேரம் கொடுக்கணும். எந்த அரசியலும் இல்ல. ஓகேங்களா? சோ கல்வி அந்த அளவுக்கு தான் நமக்கு இங்க இருக்குது. முழுக்க முழுக்க அது அரசியலாக மட்டுமே இங்க பார்க்கப்படுது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இதை பேசுகின்ற அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு நியாயமும், என்னுடைய பிள்ளைகள் நான் உட்பட, நான் அரசு பள்ளியில தான் படிச்சேங்க, நான் உட்பட என்னுடைய தலைமுறைகள் எல்லாரும் எந்த முதல் தலைமுறையாக படித்து வருகின்ற பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கூட வழங்காமல், நான் அதுக்கப்புறம் தான் என்னால படிக்க முடியுதா முடியலையாங்கிறதே அதுக்கப்புறம் தான் இல்லையா? சோ அப்ப அந்த வாய்ப்பை கொடுத்தாதானே என்னால படிக்க முடியுமா முடியாதான்னு பார்க்க முடியும். அந்த வாய்ப்பை கூட தர விருப்பம் இல்லாமல் இது எங்களுடைய கொள்கை, இதுதான் முதல்ல இருந்தே அப்படின்னு சொல்றாங்கல்ல. இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இவர்கள் முதல்ல தனித்தமிழ்நாடுன்னு கேட்டாங்க. அதற்கு பிறகு கடவுள் மறுப்புன்றதுல இருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வந்தாங்க. இவ்வளவு பெரிய கொள்கைகளையே மாற்றிக்கொள்ளும் பொழுது கால சூழலுக்கு ஏற்றாற் போல இங்க அவ்வளவு பெரிய காம்படிஷன்ஸ் இன்னைக்கு இருக்கும் பொழுது ஒரு மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு பெரிய மறுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க அரசியலாக மட்டும்தான் இது தெரியுது எனக்கு. இத சொல்லும் உடனே இவங்க சொல்றது என்னன்னா, 60 வருஷம் நாம என்ன நல்லா ஜெயிக்காம போயிட்டோமா அப்படின்லாம் நீங்க கேக்குறீங்கல்ல. நான் ஒரு கேக்குறேன், கடந்த 15 வருஷங்களாக இங்க இருந்து, அதாவது இவங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா, இருமொழி படிச்சு என் பிள்ளைங்கள்லாம் ஃபாரின் போகுது. நம்ம எனக்கு முன்னாடி பேசின ஐயா கூட சொல்லும்போது சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அங்க இருந்தெல்லாம் வேலைக்கு இங்க வராங்கல்லன்னு. நம்ம கிட்ட இருந்தும் அடிப்படை வேலைகளுக்காக பிற நாடுகளுக்கு செல்வது இருக்கா இல்லையான்னு அவருடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். ஓகேங்களா? எந்த தொழிலும் குறைந்ததோ உயர்ந்ததோ கிடையாதுன்றது என்னுடைய எண்ணம். செய்யறத உண்மையா நியாயமா நேர்மையா செய்யணும்ன்றது ஒண்ணு. ரெண்டாவதாக, சரி இங்க இருந்து போனவங்க இங்கெல்லாம் சூப்பரா வெளியில போயிட்டாங்க, இங்க இருந்து போறவங்க எல்லாம் அப்ராட் போறாங்க, அதனால எங்களுக்கு இன்னொரு மொழியே தேவையில்லை இப்படிலாம் இவங்க பேசின உடனே நான் எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி அஃபேர்ஸோட வெப்சைட்ல பார்க்கும் பொழுது இந்தியாவில ஆஸ் ஆன் டேட் 2024 வரைக்கும் இந்தியா முழுக்க நான் சொல்றது ஒரு 3,24,00,000 மக்கள் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் இருக்கிறாங்க. அது என்ஆர்ஐயாவோ இல்ல இந்தியன் ஆரிஜினாவோ இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுல ஒரு 20% தமிழகத்தை சேர்ந்தவங்கன்னே நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த 20% அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு சார் வரும்? கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் பேர். 2024 வரைக்கும் இந்தியாவில இருந்து வெளியில போய் வேலை பார்க்கிறவங்களுடைய எண்ணிக்கை நீங்க 6 லட்சம்னு வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாம் இந்தியால தானே சார் இருக்கான். அவனுக்கு இந்தியா முழுக்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை நம்ம கொடுக்கறது இல்லையா? இல்ல இதே தமிழகத்துல பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு கட்டாயம் தமிழ்னு நம்ம 2010 சொன்னதையே இன்னி வரைக்கும் நம்ம தமிழக பள்ளிகள்ல நிறைவேற்றலன்றது ஒண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதுலயும் எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியை 3வது மொழியாக கூட படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? ஏன் நான் இதை சொல்றேன்? அது நியாயம் இல்லை அப்படின்னா தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை, எஸ்எஸ்சியில் கொடுக்க வேண்டிய பணத்தை 2152 கோடியை நிறுத்தி வச்சுட்டு கல்வி அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர் தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி கொள்கையை அமல்படுத்தாவிடில் இந்த நிதியை ஒதுக்க முடியாதுன்னு சொல்றது நியாயமா? இல்ல, மும்மொழி கொள்கையை அமல்படுத்த விடா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாதுங்க. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாவிடல், அதுதான் அதனுடைய நோக்கம். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க இவங்க பேசுறவங்க எல்லாருமே நீங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இது நியாயமானு கேட்டீங்க. அப்ப அது நியாயமா? இதுக்கு விளக்கத்தை கொடுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அப்ப அந்த 2152 கோடியை இப்ப கன்கரண்ட்ல தான் போயிட்டு இருக்கு, ஒத்திசைவுல தான் மத்திய அரசு மாநில அரசு போயிட்டு இருக்கு. 2152 கோடிங்கிறது நேரடியா வேற எதுக்கு இல்ல, அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சம்பளத்திலும் ஒரு முக்கிய பங்கு. அதை நிறுத்தி வச்சுட்டு இந்த டிமாண்டை வைக்கிறது நியாயமா?
அதுதான் சொல்றேன். 2021 இருந்து 2026 வரைக்கும் மத்திய அரசு ஒவ்வொரு வருஷமும் கல்விக்காக உள்ள தொகை கொடுக்கும் பொழுது ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்குறாங்க. இந்த நோக்கத்துக்காக இந்த பணத்தை செலவு பண்ணுங்க. இவங்க சொல்ற மாதிரி இந்த ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கெல்லாம் இவங்க சொல்றது இல்ல. நீங்க அதை எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷல் டீச்சர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் யாருன்னு எனக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன ஐயா சொல்லிட்டாங்க. நீங்க தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் பொழுது டெக்னிக்கல் சைட்ல, ஸ்பெஷல் குவாலிட்டி சைட்ல யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் அண்ட் அந்த சேலரியை தான் அவங்க கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவதாக 2021 இருந்து 26 வரைக்கும் ஒவ்வொரு நோக்கம் சொல்லப்படுது. கடந்த வருஷம் 1050 கோடி நான் நினைக்கிறேன் ஐசிடிக்காக கொடுத்தாங்க. அதுல ஐசிடிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை எல்லா பள்ளிகள்லயும் நீங்க உருவாக்கணும். அதற்காக உள்ள ஸ்பெஷல் டீச்சர்ஸை நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க, நாங்க சம்பளம் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு இவங்க எத்தனை ஸ்கூல்ல இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல அதை செஞ்சிருக்காங்கன்னு இவங்க சொல்லணும். இல்ல, நீங்க சொல்ற விளக்கத்தை மிச்சம் இருக்குது. நீங்க சொல்ற விளக்கத்தை மத்திய கல்வி அமைச்சர் சொல்லல. ஆனால் அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை எமிஸுக்கு போட்டவர்களை கணக்கு காட்டி கொடுத்ததாக அவ்வளவு பெரிய அலிகேஷன்ஸ் இன்னும் போய்கிட்டு இருக்குது. காயத்ரி மேடம் சொல்ற விளக்கத்தை மத்திய கல்வி அமைச்சர் சொல்லல. அப்படி ஒருவேளை கடந்த காலங்கள்ல கொடுத்த நிதி, நீங்க சொல்ற விளக்கத்தை மத்திய கல்வி அமைச்சர் சொல்லல. கடந்த காலத்துல கொடுக்கப்பட்ட நிதி முறையா செலவழிக்கப்படலைன்னா அதுக்கு ஒரு ஆய்வு இருக்கு, ஒரு விளக்கம் கேட்கலாம். அதை தவிர்த்துட்டு நிறுத்தி வச்சது ஏன், இதுல என்ன அரசியல், அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டு நான் தொடர்ந்து நான் மறுபடியும் உங்ககிட்டே வரேன். நேர்களே, திரும்ப வரமா, திரும்ப பிரேக் அப்புறம் உங்ககிட்ட தான் வரேன். இதற்கும் சேர்த்து அவர்கள் பதில் சொல்லிடட்டும். கேட்டாங்க இல்லையா, நாங்க என்ன குறைஞ்சு போயிட்டோம்னு கேட்டாங்க இல்லையா. கடந்த 15 வருஷங்கள்ல யூபிஎஸ்சி தேர்வுகள், பிரேக் அப்புறம் உங்ககிட்ட தான் கேட்க போறேன். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல, பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல எவ்வளவு தமிழகத்திலிருந்து போன பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கறத அவர்கள் சொல்லணும். ஏன்னா இத நான் சொல்லல, அவ்வளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதுரை எம்பி கடிதம் எழுதுறாரு. எங்க பிள்ளைகள் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் போகல அப்படின்னா, ஏன் தமிழ்நாட்டுல இருந்து போகல அப்படின்னா, தேர்வுக்கு முதல் நாளே தமிழ்நாட்டுல தேர்வு வினாத்தாள் கசியலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இங்கிலீஷ பார்த்து பயப்படுறான். ஏன் தெரியுமா பயப்படுறான்? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவனுக்கு ஆல் பாஸ் போட்டு விட்டு அவனோட திறமை என்னன்னு அவனுக்கே தெரிய வைக்காம 9ஆம் கிளாஸ் வரும்போது அவன் எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஒவ்வொரு வருஷமும் 10th and 12th அவன் டிராப் அவுட். நம்ம தொடர்ந்து பேசலாம். மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு, கல்வியை வைத்து அரசியல் ஆக்காதீர்கள் அப்படின்னு தமிழக முதல்வருக்கு சொல்றாரு. தமிழக முதல்வர் எந்தெந்த இடத்துல இது அரசியலா செய்யறார் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க. சார், ஆக்சுவலா தமிழ் மொழி அழிஞ்சிடும், இங்க ஹிந்தியை திணிக்கிறது அப்படின்னு, அதாவது 3வது மொழியை ஹிந்தி அப்படின்னே ஒரு மிஸ் ரெப்ரசன்டேஷன் இங்க தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அதுதான் முதல் அரசியல். ஏன்னா இங்க உணர்வுகளை தூண்டிவிட்டு வேலை பார்க்கறதுங்கிறது தமிழகத்துல எப்போதுமே இவர்கள் செய்யக்கூடிய வேலை. ஏன்னா உதயநிதி அவர்கள் நேத்தோ முந்தா நாளோ நினைக்கிறேன் பேசும்பொழுது பேசுறாரு, 2வது மொழி போருக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு. நான் ரொம்ப வருத்தத்தோட இங்க பதிவிடுறேன். மொழிப்போர் இறந்தவர்கள் எத்தனை திமுக காரர்கள்னு சொல்லணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இறந்தது எத்தனை திமுக காரர்கள் சொல்லணும். நாம இவர்களை மட்டும் சொல்லலைங்க, எல்லா இடத்துலயுமே எப்பொழுதுமே இந்த அரசியல் எப்படி இருக்குது அப்படின்னா இவர்களை எல்லாம், அதாவது அரசியல் பண்றதுங்கிறதுலயே அரசியல் அப்படின்னு சொல்றோம். மும்மொழி கொள்கையை பத்தி இவங்க இவ்வளவு எதிர்ப்பு காட்டுறவங்க, அது அவங்களுடைய பாலிசி டெசிஷனாக இருந்தால் உருதுக்கு நாங்க கண்டிப்பாக பாடமாக்குவோம்னு சொல்றதும், இன்னைக்கும் தெலுங்குக்கும் உருதுக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்து வருஷம் எழுத வைக்கிறதும் இவங்களுக்கே கான்ட்ரடிக்டரியா இல்லையா? 2010 தமிழ் கட்டாயம்னு சொல்லிட்டு, தமிழக பள்ளிகளில் தமிழ் கட்டாயம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ரடிக்டரின்னு யோசிங்க. அப்போ நீங்க ஒரு அரசியலுக்காக, ஓட்டுக்காக தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் யாரையோ ஒரு அப்பீஸ் பண்றதுக்காக இதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இப்போ முடியாதுன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அவர்கள் சொல்றாங்க இல்லையா, ரொம்ப பேர்டனா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளைகளுடைய நீங்க இவ்வளவு குறைவாகவா என்னோட அரசு பள்ளி பிள்ளைகளை எடை போடுறீங்க? அந்த அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய செயல்களை அந்த பிள்ளைகள் செய்ய முடியும்னு நீங்க பாருங்க. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சா அவங்க தனியார் கல்விக்கு போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ பணம் மட்டும்தானே அவர்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இவர் பிரியன் சார் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தோம், நாங்க உணவெல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறது. சார், நீங்க யாருமே ஃப்ரீயா கொடுக்கல சார். அது எந்த அரசுமே
நம்மளுடைய வரிப்பணத்துல இருந்து கொடுக்குறீங்க. அந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசோட கடமை சார் அது. அதை எப்படி நீங்க வந்து ஒரு பெருமையா பேச முடியும்? அது நம்மளுடைய அடிப்படை கடமை இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அப்ப அவர்களையும் நீங்க வந்து எல்லா பிள்ளைகளுக்கு சமமாகவும் வாய்ப்பை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய இது இல்லையா? தனியார் பள்ளியிலயும் நீங்க வந்து தமிழகத்துல 2 மொழி தாங்க. அது சிபிஎஸ்இ ஸ்கூலா இருந்தாலும் சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருந்தாலும் சரி, சொல்லுங்க. உங்களுடைய கொள்கையை நான் ஒத்துக்கிறேன். நீங்க நான் இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்த்தேன். நான் அதை வெரிஃபை பண்றதுக்காக அந்த ஸ்கூலோட வெப்சைட்டுக்கும் போய் பார்த்தேன். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ அவர்களுடைய மார்கண்டேயன் அப்படிங்கிறவங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு முழுக்க முழுக்க ஹிந்தியை வைத்து ஒரு குழந்தை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. எங்க ஸ்கூல்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது, எங்க ஸ்கூலுக்கு படிக்க வாங்க, எங்க ஸ்கூல்ல இந்த வசதி இருக்குது அப்படின்ட்டு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம்னு சொல்லக்கூடிய நான் வந்து வெரிஃபை பண்ண ஒரு ஸ்கூல்ல நான் சொல்றேன். ஏன்னா நான் அந்த ஸ்கூலுடைய வெப்சைட்ல போய் பார்த்து அதுல ட்ரஸ்டில அவரும் அவருடைய மனைவியும் இருக்கிறதுனால நான் பேரோட இதை சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய சொல் ஒன்றாக இருக்கிறது, செயல் ஒன்றாக இருக்கிறது. கதிரானந்த் சொல்லும் பொழுது துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, மத்திய அங்க பார்லிமெண்ட்ல போனா ஹிந்தியில பேசினாதான் அவங்களுக்கு புரியும். நீ சும்மா அப்புறம் இல்லைன்னா பிரிட்டிஷ்காரன் கட்டின கட்டடம் எப்படி இருக்குது, கேன்டீன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பேசிட்டு வர வேண்டியதுதான். தயாநிதி மாறன் அவர்களுக்கு முதலில் பொறுப்பு கொடுக்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் இதை சொன்னார். அவனுக்கு ஹிந்தி தெரியும், அங்க போனா அவன் நமக்காக பேசிட்டு வருவான். அப்போ உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வேணும் பொழுது எல்லாமே உங்களுக்கு 3வது மொழி அவசியமாகிறது. ஆனால் எங்களை போன்ற சாமானியர்களுக்கு அது அவசியம் இல்லாததாகவும் உங்களுடைய கொள்கைகளை எங்களிடம் திணிக்கக்கூடிய ஒரு நபராகவும் நாங்க மாறி போறோம். அதனாலதான் நான் இதை அரசியல்னு சொல்றேன். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க இங்க சேர்த்துட்டு அது தரமானதாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நானும் அதை ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அப்போ என் பிள்ளைகளுக்கு ஐஐடிக்கு போறக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு தமிழகத்துல இருந்து வெறும் 2.5% சார். நீங்க இன்னைக்கு யூபிஎஸ்சில 2019 வந்து ஆரம்பிச்சது, அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சது, 60 ஆகி 45 ஆகி கடந்த வருஷம் வெறும் 27 பேரு சார். ஆர்ஆர்பி தேர்வுகள்ல பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மொத்த இந்தியாவிலிருந்து என் மக்கள், என் பிள்ளைகள் இந்த தேர்வுகளை கண்டே அச்சப்பட்டு பின்னோக்கி வரக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் முழுக்க முழுக்க உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அதாவது கொள்கை ரீதியா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முரண்பாடு இருந்தாலும் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை முறையாக கேட்டு பெறுவதற்கு தமிழக முதல்வரும் தமிழக அரசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இங்க வந்து நீங்க அரசியலை விட்டுட்டு சண்டை போடாதீங்க சார். நீங்க இந்த இடத்துல இல்ல அதுதான் கேக்குறேன். கொள்கை ரீதி முரண்பாடு இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வரல சார். நீங்க வந்து சொல்லுங்க சார், தமிழகம் முழுக்க ஹிந்தி கிடையவே கிடையாதுப்பா, 3வது மொழி ஹிந்தி கிடையாது. அப்ப நீங்க டிசைட் பண்ணுங்க சார். அங்க இருக்கக்கூடிய சிஇஓ டிசைட் பண்ணிட்டு சார், இந்த இடத்துல இந்த ஏரியால எந்த பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது அனலைஸ் பண்ணுங்க சார். சர்வே எடுங்க சார். சர்வே எடுத்து அவர்களுக்குடைய தேவையை கொடுங்க சார். அதெல்லாம் அடுத்த கட்ட பணி, நீண்ட கால பணி. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கொள்கை முரண்பாட்டில் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காம இருக்கு. மத்திய கல்வி அமைச்சரும் அப்படி இன்னும் அதுக்கு இசைவு காட்டல. என்ன செஞ்ச தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் பெற முடியும்னு நினைக்கிறீங்க சார்? பிள்ளைக்கு காய்ச்சல் சார், பிள்ளைக்கு காய்ச்சல், பிள்ளை மருந்து சாப்பிட மாட்டேங்குது, மருந்து கசக்குது, எனக்கு வேண்டாங்குது. அம்மா என்ன செய்யணும்? நீ கஷ்டப்பட்டாலும் சரி, நீ பிடிக்காட்டாலும் சரி, இந்த மருந்தை நீ சாப்பிட்டுதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தணும். அததான் மத்திய அரசு செய்யுது. ஏன்னா இந்த காய்ச்சல் அவர்களுக்கு மட்டும் இல்ல சார், அடுத்த நல்லது.